இன்னும் 2 நாள் மட்டுமே இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல மழை தொடங்க போகுது, எங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமான மழையும், எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிக் கொண்டே வருகிறோம். தேதிகள் நெருங்க நெருங்க நமக்கு மழை வாய்ப்புகள் இன்னும் நமக்கு தீவிரமாகிக் கொண்டே தான் இருக்கு. அதனால பிப்ரவரியில இதுவரைக்கும் உங்களுக்கு சரியான மழை பொழிவு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் வருகிற நாட்கள்ல குறிப்பா கடலோரங்கள்ல நல்ல ஒரு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் நிச்சயமா இருக்க தான் போகுது. அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்க கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்திருப்போம். அதனால ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்டோர்ல நம்ம வைத்திருக்கிறோம். நம்ம சேனல்ல ஸ்டோர் ஆப்ஷன் தனியாவே இருக்கும். நீங்க போய் அதை வாங்கி பயன்பெறுங்க. எல்லாமே 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் சேல்ல போய்கொண்டு இருக்கு. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கணிசமாக வருகிற நாட்கள்ல மழை உறுதியாக தீவிரம் அடையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் தொடர்ந்து சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதற்கான அறிகுறி ஒண்ணுமே இல்லையேங்க. ஒரு மேக கூட்டங்களை கூட எங்களால பார்க்க முடியலையே. பகல் நேரங்கள்ல எங்க பார்த்தாலும் வெயிலா தானே இருக்கு. ஆனா மழை வரும்னு சொல்றீங்க. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் சொல்லியிருந்தீங்க. எல்லா மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களிலும் நமக்கு மழை வந்துருமானா கண்டிப்பா கிடையாதுங்க. அது நம்மளே சொல்லிட்டோம். எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரம் கிடையாது. குறிப்பிட்ட சில இடங்கள்ல வலுவான கனமழையாகவும், குறிப்பிட்ட சில பகுதிகளில் மிதமான மழையாகவும், சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையாக மட்டுமே எதிர்பார்க்க முடியும். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் கணிசமாக வருகிற நாட்கள்ல படிப்படியாக தீவிரம் அடையும். அதனால 20, 21, 22 தேதிகள், அதுக்கப்புறம் பிப்ரவரி முடியும் தருவாயில மார்ச் முதல் வாரத்துல இந்த நாட்கள்ல நமக்கு கணிசமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் இன்னும் தொடங்கல. தமிழ்நாட்டில் இன்னும் தொடங்கல. அதுக்கே எல்லாரும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, பகல்ல வெயில் தாங்க முடியல, இப்பவே ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படியெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல போடுறீங்க. இன்னும் வெயிலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வெயில் வாட்டி வதைக்கிறது, சேலம் மாவட்டத்தில் பகல்ல ரொம்ப வெயில் அதிகமா தெரிகிறது அப்படிலாம் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. இன்னும் நம்ம கோடை காலத்திலே போகல. மார்ச் முதல் வாரத்துக்கு அப்புறமா தான் வெயிலுடைய தொடக்கமே இருக்கும். அதனால தற்போது நிலவரப்படி 33 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வட தமிழக உள் மாவட்டத்துல எதிர்பார்க்க முடியும். அதனால முதல் கட்டமாக எங்கெல்லாம் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவது தென் தமிழ்நாட்டுல கடலோர பகுதிகள் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடலோரத்துல மிதமானதிலிருந்து கனமழையும், அதே மாதிரி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற பகுதிகளில் கணிசமாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக விட்டு 20, 21, 22 தேதிகளில் தென் மாவட்டங்களில் உறுதியாக மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிக்கும். ஏற்கனவே கடந்த 2-3 நாட்களாக இந்த திருநெல்வேலியில் ஊத்து, காக்காட்சி, நாலுமுக்கு போன்ற இடங்கள் இங்கெல்லாம் கணிசமாக நமக்கு மழை பொழிவு 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெய்ததை நம்ம பார்த்தோம். அப்போ அடுத்தடுத்து 21, 22 தேதிகளில் தென் மாவட்டங்களில் கணிசமான மழை பொழிவுகள் உறுதியாக நமக்கு பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே பெரும்பாலான இடங்களில் பிப்ரவரி 19க்கு பிறகுதான் படிப்படியாக நமக்கு அந்த மிதமானதிலிருந்து கனமழையானது பதிவாக தொடங்கும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் மழை பொழிவை எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் பகுதியாக கனமழை பெய்யும். நீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில இங்கெல்லாம் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் சீரான ஒரு லேசான மழை, மிதமான மழையாக தான் எதிர்பார்க்க முடியும். அதனால தொடர்ந்து நமக்கு மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக பதிவாக போகிறது இல்லை. ஆனால் ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கடலோரத்தில் பகுதியாக எதிர்பார்க்க முடியும் வருகிற அந்த பிப்ரவரி கடைசி வாரங்களில். டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை உறுதியாகி இருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இது போன்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் 20, 21 தேதிகளில் மிதமான மழை பெய்ய ஆரம்பிக்கும். கடலோரத்தில் 20, 21 மற்றும் 22 தேதிகளில் கணிசமான மழை பொழிவுகள் பெரும்பாலான பகுதிகளில் ஆரம்பிக்கும். தாழ்வு பகுதிகள் மேலும் வலுவடையும் பட்சத்தில் மிக கனமழையாக கூட நமக்கு மாறலாம். தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு இது ரொம்ப தீவிரமாகி தமிழகத்தில் கரையை கடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். இது ஒரு சாதாரண ஒரு தாழ்வு பகுதியாகவே கரையை கடக்கும் பட்சத்தில் மிதமான மழை அல்லது ஒரு
கனமழையாக தான் இருக்கும். ஒரு தீவிர நிகழ்வாக கரையை கடக்கும் போது தான் மிக கனமழை 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டருக்கான மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். அதனால தொடர்ந்து நம்ம தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. தற்போது நிலவரப்படி இது ஒரு தாழ்வு பகுதியாக தான் இருக்கிறது. இன்னும் தீவிரம் அடையல. தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இல்ல புயல் சின்னமாகவோ இது தற்போதைக்கு இன்னும் வலுவடையல. இது ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாகவும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கு. அப்போ இது வலுவடையுமான்னு கேட்டா வலுவடையும். எப்போ அது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் போது சற்று வலுப்பெற்று இலங்கை பகுதிகளில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மிக கனமழை அதி கனமழை கூட கொட்டி தீர்க்கலாம். இலங்கையினுடைய கடலோர பகுதிகளில் அதிகப்படியான மழை கிடைக்கும். ஆனால் அது எந்த அளவிற்கு தமிழகத்திற்கு ஊடுருவி அநேக கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை கொடுக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். தற்போதைய நிலவரப்படி எல்லா கடலோரங்களிலும் குறைந்தது மிதமானதிலிருந்து கனமழையாவது கண்டிப்பா பதிவாகிரும். அதுல மாற்றம் இல்லை. ஒருவேளை மிக கனமழையோ அல்லது அதி கனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தா இனி வருகிற நாட்கள்ல நம்ம அறிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பகலில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவும் தொடர்ந்து காணப்படும். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயிலும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் தொடர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பெரிதளவில் மழை கிடையாது. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே மாதிரி சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் பெரிதளவில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த பிப்ரவரி இறுதி நாட்களிலும் பகுதியாக ஏதாச்சும் சில இடத்துல லேசான மழை மிதமான மழை வரலாமே தவிர மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக மட்டும் மிதமான மழை ஆங்காங்கே பதிவாகிட்டு போயிடும். அதனால உள் மாவட்டங்களில் பெரிதளவில் நமக்கு மழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பகலில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே கோடை காலம் அப்படின்னு வரப்போகுதுனாலே முதல்ல வெப்பநிலை உயர்றது உள் மாவட்டங்களில் தான் முதல்ல வெப்பநிலை உயரும். அதில் குறிப்பாக சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கூட வெப்பநிலை முதற்கட்டமாக உயர வாய்ப்பு இருக்குது. இந்த பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, கோயம்புத்தூருடைய நகர பகுதிகள் கூட நீங்கள் பாருங்கள், வரும் நாட்களில் பகலில் வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்கள், திருவண்ணாமலை மாவட்டங்கள் இங்கெல்லாம் ஒரு பக்கம் அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்குது. அதே சமயத்தில் பகல் நேரங்களில் வெயிலும் கொஞ்சம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். தென் மாவட்டங்கள் நீங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை பக்கம் வந்தாலும் பகல் நேரங்களில் வெயில் தாக்கம் கொஞ்சம் கணிசமாக அதிகரித்து காணப்படும். ஆனால் நமக்கு தென் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் உள் மாவட்டத்தில் பெரிதளவில் மழை தீவிரம் இருக்க போகிறதில்ல. தொடர்ந்து நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வருகிற நாட்களில் தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உள் மாவட்டங்கள் வழியாக பயணித்தால் மட்டுமே நமக்கு மழை பொழிவுங்கிறதை நம்ம சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருது. உள் மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். ஆகவே சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள் பற்றியும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். நண்பர்களே, நீங்கள் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. 2 நாள் நல்ல மழை இருக்கு. அதனால வானிலை பொறுத்த நிறைய அதிரடி மாற்றங்கள் ஏற்படும். மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து நிறைய மாவட்டங்களுக்கு மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிடும். சில மாவட்டங்கள்ல மழையும் தொடங்கிடும். பிப்ரவரி 28 வரைக்கும் சீரான மழை பொழி விட்டு பதிவாகும். அதுக்கப்புறம் மார்ச் முதல் வாரத்திலிருந்து வெயிலின் சேட்டை ஆரம்பிக்கும். கண்டிப்பா பகல் நேரத்தில் இந்த வருஷம் சீக்கிரமாகவே நமக்கு கோடை காலம் விரைவில் தொடங்க போகுது. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.